ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக தான் அவ்வளோ பேர் நிற்கிறோம். இதே வந்து ஒரு வேறு ஏதோ வணக்கமுறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவு நகரில் நாங்கள் ஒரு கடற்கரையில் நிற்கிறோம். இந்த கடல் சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கடலில் அதுக்காக நான் மீன் பிடிக்கிற சம்மந்தமாக கதைக்க வரல. புதுசாக ஒரு பீச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும். இந்த பீச்சில் வந்து நிறைய ஏகப்பட்ட சிறப்புகள், வந்து ஊஞ்சல்கள்லேருந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான உபகரணங்கள்லேருந்து சின்னாக்கள் குளிக்கக்கூடிய இடங்கள்லேருந்து எல்லாமே பக்காவாக செய்திருக்கிறாங்க. மிகவும் அழகாக செய்திருக்கிறாங்க. அந்த இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பீச் சம்மந்தமாக உங்களோட அபிப்பிராயங்களை வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தருவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வாங்க பீச்சை ஃபுல்லாக மீன் பிடிச்சி வைக்கிறாங்க. இதை அடிக்கிற வாங்க பாலம் வரலாற்று மிக்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாலம். 1000 பாலம், பல வரலாறுகள் இருக்குது. இப்போ நாங்கள் வாடி இருக்கிற பகுதி, அந்த மீன் வியாபாரங்கள் செய்கிற வாடி இருக்கிற பகுதியே நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு அதையும் காட்டத்தானே வேணும். எனக்கு கனவா விருப்பமாக, உங்களுக்கு கனவா விருப்பமா? ஓ சரி, ஓகே. இப்போ நாங்கள் முல்லைத்தீவு பீச்சுக்கு போகிறோம். விளையாடி கொண்டிருக்கணும் பாருங்கள், குடும்பமாக விளையாடினோம். இது வந்து இப்போ கொஞ்சம் லைட் போயிட்டு இருந்தாலும் பந்து விளையாடுறாங்க 2 படிகள். பாருங்க விளையாட்ட ஏதோ பாருங்க போட் ஓடுறாங்க. ஆக்களை ஏற்றி கொண்டு திட்டுறது போட்டில். பாருங்க ஆக்களை ஏற்றி கொண்டு வருது. அதில் போயிடுமா? எல்லாருமே விளையாடி சந்தோஷமாக கடற்கரையில் விளையாடி தங்களோட சந்தோஷங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்தை வந்து இதில் கழிக்கணும் பாருங்க.
பாருங்க ஒரு போட் அப்படி வருதாண்டு பாருங்க. இங்கே பாருங்க ஸ்டேக்கர்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் காட்டுறாங்கண்டு என்ன நடக்குதான்னு தெரியுது இல்லை. இவையில் வந்து இங்கே வந்து இந்த கரையோர பகுதியாக வந்து இந்த மக்களை வந்து கடலில் ஏற்றி ஒருக்கா கொண்டு போயினோம். அதுக்கு வந்து 2000 ரூபா எடுக்கிறாங்க. நாங்கள் இப்போ ஒருக்கா கரையோரத்தால் எடுக்கிறோம். அதுக்குள்ள ஒரு ஆசை ஃபோட்டோவுக்கு. என்ன நீ பிடிப்பியா? சிலோ சிலோ இங்கே பாருங்கள், இந்த நாங்கள் இப்போ கரையோரமாக தான் எடுத்து கொண்டு போகிறோம். எவ்வளோ மக்கள் இருக்கணும்ன்றத பாருங்கள். 500 ரூபா இதுக்கு மேலதிகமாக தரணும். இப்போ நாங்கள் வந்து கரையோரமாக தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம். ஓ தெரியுது. இது வந்து நாங்கள் கடலுக்கால் எடுத்து கொண்டு போகிற வழியாக உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் இப்படி இருக்கு. அவையில் எவ்வளோ சந்தோஷத்தில் நிற்கிறோம்ட்டு பாருங்கள். இந்த இடத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வழியாக நிறைய மக்கள் வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதில் வந்து பாருங்கள் இப்படி இருக்காண்டு நிறைய மக்கள் சூரிய இதுகளில் வந்து நிறைய மக்கள் நிற்கணும். ஓ இல்லை இல்லை அடுத்த தரம் நாங்கள் இப்போ பாருங்கள் எத்தனை பேர் இதில் குளிக்கலாம். அப்படியெல்லாம் குளிக்கணும். வேறு பேர் கட்டாயம் பாருங்க அண்ணா வந்து கை காட்டுறார் கரையில் இருந்து. இங்கே பாருங்கள் இவ்வளோ மக்கள் குளிக்கணுமெண்டு. இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வழியத்தான் இவ்வளோ பேர் நிற்கணும். இதே வந்து ஒரு வேறு கிழமைகளில் இப்படி மக்களை காண்றது கஷ்டம். எப்படி குளிச்சு விளையாடினா கொண்டு பாருங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால் இவ்வளோ பேர் வந்து நின்று விளையாடி கொண்டு நிற்கிறோம். தானே வேணும் பாருங்க. பாருங்க இவ்வளோ பேர் போகிற மாட்டேன் பாருங்க. இது நாங்கள் வந்து இப்போ படகுல போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பேர் தான். இப்போ முதல்ல 500 ரூபா கேட்டவங்களே நீ காசும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோத்துறாப்பா இடத்த எங்கள் ஆள் என்ன எங்கள் இடம் அங்கே ஓடும்
ஓ நீ கொஞ்சம் ஓ நீங்கள் அடுத்து அங்கே அவர் தான் சரி ஓகே. இப்போ நாங்கள் கரையை நோக்கி தான் போகிறோம். எடுத்து நம்மள நேரமும் எங்களை பொறுத்தளவில் கடல்லேருந்து இந்த லொக்கேஷன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடத்தை பார்க்க எங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்குது. ஒரு நல்ல ஒரு இடம். இதே வந்து ஒரு சேவையாக செய்தாலும் அது வந்து ஒரு நம்மளுக்கு அந்த டீசல் மண்ணெண்ணெய் அதுக்குரிய இன்ஜின்கள் வந்து தேவை. அதுக்கான எரிபொருளுக்கான காசுகளை தான் பெற்றுக்கொள்ளிடும். எங்கள்கிட்டையும் வந்து கூடுதலான நிதியை வந்து நிதிகளை தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. உண்மையிலே இப்படி ஒரு சேவைன்றது கட்டாயமாக அந்த மக்களை பொறுத்தளவில் தேவை தான். இப்படியான இடங்களுக்கு தேவை. நீங்களும் வாங்க. நிச்சயமாக இந்த பீச்சில் வந்து சந்தோஷமாக நீங்கள் கழிக்கணும்னு கேட்குறேன். அதோட இவங்களோட சேவையோடு நீங்கள் இணைஞ்சிருக்கணும். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட கேவிஆர் டிவியா யூடியூப் சேனல் KVR டிவி ரைட்டு போட்டு ஓகேவா ஓகேவா. நாங்கள் இப்போ பீச்சின் முழுமையான இதை பார்க்க போகிறோம். சின்னாக்கள் விளையாடுறதும் கடலில் குளிக்கிறதும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சந்தோஷங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்குது. சின்னால் படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினோம். இந்தியாவில் எடுக்கல. இன்றைக்கு ஏகப்பட்ட மக்கள் நாங்கள் வந்து டைம் வந்து பிந்தி போடும். திருப்பியும் போக மாட்டோம். 250 ரூபாய்க்கு தான் ஓடி இருக்கிறீங்க மிச்சம். அடே பையா அவங்கள இன்னும் ஏற்றி கொண்டு தான் திட்டுறாங்க. மனக்குது சத்து இது சிப்பியல் கணக்கு. எடுத்து நிற்கும். சிண்டு சரி காது ஒழுங்கு மாற்ற செய்யக்கூடிய Thank you.